என் தங்கமே, ஆடி வெள்ளியில் இந்த கருப்பன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அப்பனின் அன்பினை பெற்றுக்கொள்ளவும், இந்த கருப்பனின் ஆசிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும், இந்த கருப்பனை ஒரு முறை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி இன்று வந்திருக்கின்றேன். இந்த நாள், இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நேரமாக நான் மாற்றி கொடுக்க போகின்றேன். இந்த கருப்பனின் ஆசிகளை முழுமையாக எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? அதை இன்று நான் நிச்சயமாக உனக்கு தரப்போகின்றேன். என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இன்று உனக்கு மிக பெரிய தெளிவை கொடுக்கும். என்ன நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கருப்பனை கையெடுத்து வணங்கி இருப்பாயானால், என்றோ இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் சாதித்து கொடுத்திருப்பேன். எவ்வளவுதான் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும், என் முன்னால் நிற்கும் பொழுது உனக்குள் ஒரு சிறு பயமும் சிறு தயக்கமும் வந்து விடுகின்றது. அதற்கு காரணம், நாம் முன்பு செய்த தவறுகள் ஏதும் நம்மை பின்தொடர்ந்து வந்து விடுமோ என்கின்ற எண்ணம்தான். தவறு செய்யாதவன் மனிதன் கிடையாது. ஆனால் செய்த தவறை உணராதவன்தான் மனிதன் இல்லை என்பதனை புரிந்து கொள். நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாய். நீ செய்த தவறுக்கு எத்தனையோ முறை தெய்வத்திடம் மன்னிப்பினையும் கேட்டு விட்டாய். யாருக்கு தவறு செய்தாயோ அவர்களிடக்கும் நீ மன்னிப்பினையும் கேட்டு அவர்களுக்கு பல நல்ல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ செய்த தவறுகள் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்று நினைக்காதே. தெய்வத்தினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக இருக்கின்றது. அதிலும் இந்த கருப்பன் உனக்கு எந்நாளும் காவலாக நிற்கின்றேன். என் பிள்ளையே, உன் குலம் காக்கும் தெய்வம் அல்லவா இந்த கருப்பன். அதனால் உனக்கு வாழ்க்கையில் எதை பற்றிய பயமும் முதலில் தேவை கிடையாது. உன்னை யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ ஆக்கிவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் அவர்களின் முயற்சியை நான் வெற்றி பெற விடவில்லை. உனக்கே இதுவெல்லாம் தெரிந்திருக்கும். உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது தெய்வம் நம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துணை நின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய். எல்லா வேதனைகளையும் கடந்து, எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து இனி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வருவதற்கு காரணமே உன் அப்பன் நான் அல்லவா? என் பிள்ளையே, ஆடி வெள்ளியில் உன் இல்லம் தேடி நான் வருவதற்கு காரணம் நிச்சயமாக இருக்கின்றது. என் பிள்ளைக்கு பல பிரச்சனைகளில் இருந்து விடுதலை ஏற்கனவே கிடைத்து விட்டது. இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த கருப்பன் நான் தயாராக இருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதும் வாழ்க்கை உனக்கு ஒரு விதமான கலக்கத்தை கொடுக்கும். ஒரு விதமான மயக்க நிலையிலேயே உன்னை வைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் நீ தெளிவில் கொள்ள வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடலாம் என்று வாழக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு நீ வாழ வேண்டும். சுற்றி இருப்பவர்களினுடைய உணர்வுகளுக்கு முதலில் மதிப்பு கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒருவனுக்கு ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதிலிருந்து மீண்டும் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை மற்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக்கிவிடக்கூடாது. நீ கற்ற பாடத்தை அடுத்தவர்களுக்கு நல்லபடியாக நீ பயன்படுத்த வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? நான் உனக்கு புரிகின்ற பாஷையில் சொல்கின்றேன். ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கின்ற மனது இல்லை. ஒரு நிமிடம் நன்றாக பேசிவிட்டால் பல மணி நேரங்கள் சண்டையிடுகின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து பார்த்துதான் அந்த பிள்ளைகள் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் இருவரும் பிரிந்தே விடுகின்றார்கள். பிள்ளைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சகோதரர்களுக்குள்ளும் சகோதரிகளுக்குள்ளும் ஒற்றுமை இல்லாமலும் பிரிந்து தனித்து வாழ தொடங்குகின்றார்கள். அவரவர்கள் தன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு வளர்ந்து விட்டார்கள்.
வளர்ந்து அவர்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையையும் ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களும் தன்னுடைய குடும்பம் என்று வாழத் தொடங்கும் பொழுது அவர்கள் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் தான் வாழ்ந்ததிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார். என் பிள்ளையே, தன் வாழ்க்கையானது போல தன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஒரு நாளும் இது போன்ற கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது. நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளைகள் ஒரு நாளும் தாய் தந்தையரை பிரிந்து வேதனைப்படக்கூடாது. அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதையெல்லாம் நாம் நல்லதொரு தாயும் தகப்பனுமாக இருந்து அவர்களுக்கு அதனை செய்து கொடுக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் இவர்கள் நம் தந்தை இல்லையே, நம் தாய் இல்லையே என்று சொல்லி அடுத்தவர்கள் முன்னிலையில் போய் நின்றுவிடக்கூடாது. இவர்கள் இதை நன்றாக செய்கின்றார்களே என்று சொல்லி அடுத்தவர்களை பார்த்து ஏக்கப்பட்டு விடக்கூடாது. இப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு நாளும் நம் பிள்ளைக்கு நாம் கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் மன அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை விடுத்து அவர்கள் செய்ததை நாமும் செய்கின்ற வாசையில் நின்று கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் நீ பற்ற அந்த பாடத்திற்கு எந்த பலனும் இல்லை. நீ பட்ட கஷ்டத்திற்கு எந்த பலனும் உனக்கு இல்லை. அவர்கள் செய்ததைத்தானே நீயும் செய்ய நினைக்கின்றாய். செய்தது தவறு என்று உனக்கு தெரிந்த பிறகும், அதனால் தான் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம் என்று தெரிந்த பிறகும் மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையை இன்னொரு குழந்தைக்கு, அதுவும் உன்னுடைய குழந்தைக்கே உருவாக்க தயாராகிவிடக்கூடாது. பட்ட கஷ்டங்கள், பட்ட பாடங்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு அது மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, தனிமை என்பது இங்கு எல்லோருக்கும் இனிமையாக தோன்றும். எப்பொழுது தெரியுமா? தன்னை சுற்றி எந்த பிரச்சனைகளும் இல்லாத பொழுது, தனக்கென்று ஒரு கஷ்டம் வரும் பொழுதுதான் தெரியும் நமக்கென்று ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்று. அந்த நேரத்தில் யாரை தேடி போனாலும் உன்னில் எந்த ஒரு ஆறுதலையும் கொடுத்து விட மாட்டார்கள். தனிமையைத்தானே விரும்பினாய், அன்று எங்களை உதாசீனம் செய்தாய் அல்லவா என்று சொல்லிவிடுவார்கள். என் பிள்ளையே, எல்லோரோடும் கூடி வாழ பழகு. ஆனாலும் எந்த ஒரு விஷயங்களை எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனத்தோடு பழக வேண்டும். யாரையும் இங்கு யார் நினைத்தும் மாற்றிவிட முடியாது. அவரவர் வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அதுவெல்லாம் அவர்களினுடைய கர்ம பலன்கள். அதுதான் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கின்ற விதி. இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு எந்தெந்த பாவங்கள் எல்லாம் சேர வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அதை யாராலும் ஒரு பொழுதும் மாற்றிவிட முடியாது. என் பிள்ளையே, அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தகுதியோடு இருந்து விட்டாலே போதும். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? அப்பனின் எண்ணங்கள் வேறொன்றும் கிடையாது. என் பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும், நல்ல குழந்தையாக நீ இருக்க வேண்டும், மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உன்னில் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். உன் மனசாட்சி உன்னிடம் பேசும் பொழுது உன்னுடைய நன்மைகளை அது சொல்ல வேண்டுமே தவிர உன்னுடைய குறைகளை மட்டுமே அது உன்னிடத்தில் சொல்லக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் அதன் பெயர் வாழ்க்கையே அல்ல. என் பிள்ளையே, இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீயும் இனிமேல் சந்தோஷமாக வாழ பழகினால் போதும். என்றும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கும் என்பதனை நீ எந்த காலகட்டத்திலும் மறந்துவிடக்கூடாது. கனவிலும் என் பிள்ளை பயப்படக்கூடாது. கனவிலும் உன்னை பயமுறுத்துகின்ற நிலை வருகிறது என்றால் அடுத்த நொடி இந்த கருப்பன் உன் கனவிற்குள் வந்து உன்னை காப்பாற்றுவான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனை மனதார நினைத்து விட்டால் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர்ந்து செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து
உணர்ந்து கொண்டு கருப்பனின் கண்களை பார். நிச்சயமாக உனக்கே தைரியம் பிறந்துவிடும். சுற்றி வருவது எதுவாக இருந்தாலும் அது உன்னை விட்டு விலகி ஓட்டமெடுக்கும். அதற்கெல்லாம் சேர்த்து என் பிள்ளை என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் மனதிற்குள் எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். ஒரு நொடி பொழுதேனும் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் குறைத்து கொள்ளாதே. என்றென்றும் இந்த கருப்பன் உன்னோடுதான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.